என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கொங்குரா, அதாவது புளிச்சக்கீரை. கொங்குராங்கிறது ஆந்திரா வார்த்தை. ஆந்திராவில் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு இந்த டிஷ்ஷு தான். கொங்குரா அதாவது புளிச்சக்கீரை பருப்பு கூட்டு. கொங்கூரா பருப்பு கூட்டு, பப்பு கூட்டுன்னுவாங்க அவங்க. அது நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஊரில் புளிச்சக்கீரை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இது கால்சியம் சத்து மிகுதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கூட்டு. இதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் புளிச்சக்கீரை. உங்களுக்கு தெரியும், இந்த இலை மூணு இலையாக இருக்கும். இதுதான் கொங்கூரா புளிச்சக்கீரை. பச்சை பருப்பு, பாசி பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, பருப்பு, தக்காளி, வெங்காயம், அதிலே கொஞ்சம் பச்சை மிளகா, உப்பு, தாளிப்புக்கு காஞ்ச மிளகா, பெருங்காயம், கொஞ்சம் தாளிப்புக்கு ஜீரகம், கடுகு, உளுந்து. இது பருப்போடு போட்டு வேக வைக்கிறதுக்காக பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள். இது நல்லெண்ணெயில் ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய், இல்லை நீங்கள் உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். குக்கரை வச்சுட்டோம். இதில் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டுங்க. அவங்கவுங்க குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு உள்ள புளிச்சக்கீரை போட்டுங்க. இதில் 100 பச்சை பருப்பு, 100 கிராம் பச்சை பருப்பு ஊற வச்சு தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த பச்சை பருப்பு இதில் போட்டுக்கிறோம். 100 பச்சை பருப்பு. இதில் கொஞ்சம் பருப்பு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு 4, 5, 6 பூண்டு பல் போடுறேன். இதில் ஏற்கனவே இது புளிப்பு இருக்குது, அதனால் 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி நறுக்கி இதில் போடுறேன். பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா போடுறேன். கொஞ்சம் வெங்காயம் இப்போ போடுவோம். கொஞ்சம் வெங்காயம் தாளிப்பு வச்சுக்கிடுவோம். ஒரு 2 வெங்காயம், அதில் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன், கொஞ்சம் வெங்காயம் தாளிப்பு வச்சுக்கிறேன். இப்போ இந்த கீரை வகைக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். பாதி உப்பு, ரொம்ப உப்பு போடாதீங்க, பார்த்து போட்டுக்குங்க. அப்புறமா தாளிக்கும் போது உப்பை கடைசியில் பார்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கிண்டிட்டு இப்போ ஒரு 2 விசில். ஏன்னா இது பாசி பருப்பு, புளிச்ச கீரை 2 சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக 2 விசில். ரெண்டு விசில் வந்துருச்சு. அப்படியே இறக்கி வச்சுருவோம். திறக்க வேண்டாம், அப்படியே மூடியோடவே இருக்கட்டும். அப்படியே வச்சுருவோம். இப்போ அடுப்பு தீ சிம்மில் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்மில் வச்சு தாளிப்பு பண்ண போகிறோம். ஒரு சின்ன வானொலி வச்சுக்கோங்க. சட்டி வானொலி காஞ்சிருச்சு. சும்மா ஒரு 50 ml சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது ஸ்பூனில் கணக்கு பண்ணால் 3 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன குட்டிக்கோன் ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கடுகு, உளுந்து சும்மா 1/4 ஸ்பூனு, சும்மா கடுகு உளுந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம். நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால இப்படி பொங்கத்தான் செய்யும். அப்படி நுறையாக வரும் நல்லெண்ணெய் ஊற்றுனா. அதில் அடுத்தது காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 5-6 பல் பூண்டு, அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அது போட்டு அந்த நறுக்கின பூண்டை போட்டுக்கிடுவோம். பூண்டு கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிடுவோம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடிசாக பெல்லாரி வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, காஞ்ச மிளகாயை வறுத்து, நம்ம ஏற்கனவே 4-5 மிளகா போட்டிருக்கேன். இது ஆந்திரா ஸ்டைலில் செய்கிறதுனால காஞ்ச மிளகாயை எண்ணெயில் வறுத்து பொடி பண்ண தூள் ஒரே ஒரு ஸ்பூன், சும்மா லைட்டாக. இந்த எண்ணெயோடு வளர்ந்தால் நல்லாயிருக்கும். வதக்கின உடனே நல்ல ஒரு வாசனை நல்லாயிருக்கும். கீரை கூட்டுங்கிறதுனால கருவேப்பிலை போடலை. கருவேப்பிலை கீரையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். அதுக்காக இதுக்கு கருவேப்பிலை நான் போடலை. வேணுங்கிறவங்க கருவேப்பிலை போட்டுக்குங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், பெருங்காயம் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறோம் பெருங்காயம்.
எண்ணெயில் போட்டு இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தாளிப்பு முடிஞ்சிருச்சு. ஏன்னா தாளிப்புங்கிறது நல்லா வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரணும். கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. தீயை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் மசிக்கணும். அதுக்காக ஒரு டம்ளர் வச்சுக்கிறேன். நம்மகிட்ட அந்த மசிக்கிறது இல்லை. மசிக்கிற மசி இருந்தால் மசிச்சுங்க. இப்படியே வச்சு நசுக்கினாலே நல்லா மசிஞ்சிடும். இந்த மிக்சியில் மசிக்க வைக்கலை, இந்த கிளாஸை வச்சே நான் நசுக்கிட்டேன். அதை இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தாளிப்பு வச்சோம்ல, தாளித்ததை இதில் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி போடும்போது உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு டேஸ்ட் பார்த்து இப்போவே உப்பு போட்டுருங்க. தாளிப்பு வீடியோவாக நான் கலக்காமல் இருக்கிற காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் இதை கலக்கி விட்டுடலாம். ஒரு அருமையான புளிச்சக்கீரை அல்லது கொங்குரா பப்பு, ஆந்திராவில் கொங்குரா பப்பு, தமிழில் நம்மளது புளிச்சக்கீரை பருப்பு கூட்டு. சிம்பிளாக ரொம்ப எளிமையாக செஞ்சாச்சு. ரொம்ப கால்சியம் சத்து நிறைஞ்சது. ரொம்ப அருமையாக ரொம்ப ருசியாக இருக்கும். அவங்க புளிப்பு அதிகமாக கொஞ்சமாக தான் நம்ம கீரை போட்டுக்குங்க. அதில் பச்சை பருப்பு அதிகமாக சேர்த்ததால் அவ்வளோ புளிப்புத்தன்மை தெரியாது. நல்ல அருமையாக இருக்கும். ருசி பிரமாதமாக இருக்கும். ஒரு பருப்பு சாதம் மாதிரி சாப்பாட்டுக்கு விரவி சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.